வெல்கம் டு தி ஷோ. இப்ப செகண்ட் ரவுண்ட் பார்க்க போறோம். இந்த ரவுண்ட்ல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா நம்முடைய எம்டிஏ இதுல இறங்கி பாக்குறாரு. சரி என்னதான் பண்றாங்க, ஏன் அது கஷ்டமா இல்லையா, அது உண்மையிலே கஸ்டமர் ஒரு கேம் தானே அப்படின்னு ஃபைனல் பண்றதுக்காக வந்திருக்காரு. ஓகே, கலந்துக்கிற 5 ஜாம்பவான்கள் நிக்கிறாங்க. யார் வின் பண்றாங்க பாப்போம். ஈஸியா நினைச்சிட்டு இருக்கேன் நானு. சொல்லுங்க. ஆனா ஈஸியா நினைச்சிட்டேன். ஆனா அவனுக்கு பட்ட கஷ்டம் எப்படியோ ரொம்ப ரிஸ்கா இருந்தது. சரி ஒன்னு ட்ரை தான் பண்ணி பார்க்கலாம் சூப்பர் எப்படிதான் இருக்குன்னு அப்படின்னு. அதுவும் பொங்கல் அதுவுமா ஏதாவது விளையாடணும்னு ஒரு இது. சரி எல்லாத்தையும் இவரு என்ன போதை ஏதாவது போட்டுக்கிறீங்களா? இல்ல அப்ப பாருங்க, அப்ப நீங்க தான் வின் பண்ணணும். இப்ப நிறைய டிவி ஷோல பாத்துப்பீங்க, இந்த மாதிரி நிறைய கேம் வருது. பாக்குற நம்ம ரொம்ப சாதாரணமா வச்சுக்கிறோம். இது கேம் அந்த கேம் நிறைய டிவி ஷோல நிறைய கேம் பார்க்கும்போது இது ஈஸி போல இருக்கு, இது ஒண்ணும் இல்லை, இதுனா இதுக்கு கஷ்டப்படுறாங்க. நீங்க நடக்கும் போதுதான் அதுல கலந்துக்கும் போது தான் தெரியும். அதை தான் இன்னைக்கு பண்ண போறோம். ஓகேவா, ஏதாவது சொல்லிட்டு வாங்க, பின்னாடி போவோம். பாத்தீங்கன்னா பரபரப்பா போயிட்டு இருக்கு. செகண்ட் ரவுண்ட் இது. இதுல யார் வின் பண்றாங்கன்னு பாப்போம். அடுத்த ரவுண்ட் இவங்க 2 பேர் தான் ஆடுவாங்க. அது வீடியோ பண்ணிக்குதுமா. வழக்கமா கேம்ல காமெடி வரும், ரணமா ஒரு அளவுக்கு நாங்க எந்த கேம் வைக்கல. தானா ஊந்தா நான் என்னங்க பண்றது. ஓகே 3 2 1 ஸ்டார்ட். ஐயோ என்னங்க வரமாட்டு இருந்தா இப்படி இருக்கு. என்னங்க 2 ரவுண்டா 2 இதா போயிட்டு இருக்கு. கொஞ்சம் மாத்தி சுத்தி விட்டுருக்காங்க நூலை. 2 சுத்துக்குது. கை வைக்க கூடாதியா, கால் தூக்கி தான் சாப்பிடணையா. சாட்டுதான் நீங்க காலை தூக்குங்க, தானே இறங்கும். எவ்வளவு பெரிய வாய் முகத்து முடுக்கணுக்கு. முடியலையா? அது ஓடல, காலை நீ இறக்குற. சுத்தி இருக்குதா சார்? ஊருக்குலாம் சோறு போடுறேன், ஓனருக்கு ஒரு பண்ணுக்கு இப்படி பண்ண வச்சீங்களா சார்? ஓகே, இது ஆக்சுவலா பரதநாட்டியம் ஆட தெரிஞ்சா நல்லா தகிடு 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 தந்தா அப்படியே கண்டு அப்ப கீழே உண்டா கீழே தான் சாப்பிடணும் அவரு. இருங்க, அதுல என்ன பண்றாரு பாப்போம். நீங்க என்னாச்சு, மேல போடுங்க. வாங்க வாங்க இருங்க பாப்போம். கால் தூக்கு. பண்ணு இப்படி சாப்பிட முடியும்னு கத்து கொடுக்குறாருப்பா. உங்களுக்கு என்ன கயிறுல நிக்காத அளவுக்கு அறுத்து விட்டுருணும். என்ன கோல்மால் பண்ணாரோ கையை பிடிச்சி இழுத்து, யாருக்கு தெரியும், வீடியோல தெரிய போகுது. கை கட்டின அடக்கமா நிக்கிறார். ஐடியா போட்டு நிக்கிறாருப்பா. ஏதோ கிளி வளர்த்து தோல் மேல வச்சிருக்க மாதிரி பண்ண வளர்த்து மேல கீழே வந்து சாப்பிடணும். நீங்க கட்சி கீழே போட்டாரு. அப்ப இது கணக்கு இருக்குதா? இல்ல, சாதுரியமா அவர் பண்ணிட்டாருல. உங்களுக்கு கயிறு நிக்காத அளவு பண்ணணும். அது புத்திசாலித்தனமா அப்படி பண்ணிட்டாரு. முதல்ல கேட்டேன் அதுக்குதான். வச்சு சாப்பிடலாம்பா. எப்ப அப்படியே மாத்திரீங்க? இல்ல இல்ல, நான் தான் சொல்றேன் இரு. ரைட், தண்ணி குடிச்சிரு. வாயில காலி ஆயிடுச்சா பாத்துக்கோ. ஆமாப்பா, அதுவேதான் விடணும்னா இப்பவும் சொல்றேன். இந்த பண்ண நீங்க கீழே உள்ள வச்சிட்டீங்கன்னா பிரச்சனை இல்ல. டீட்டெயிலா அவன் சொல்லுவான், பண்ணு கீழே சாப்பிடலாம். அவரை சொல்ற யோசிங்க யோசிங்கன்றாரு. பண்ணு கயிறுல இருந்து அறுந்து அது உள்ள இருந்தாதான் நம்ம அப்படியே சாப்பிடணும். நல்ல முயற்சி. கையில நம்ம பார்க்காதப்ப ஐத்தி பூச்சி சாப்பிடுறாரு இல்லையா? நான் வீடியோ வச்சிருக்கேன், ஆதாரம்.
அண்ணா இன்னைக்குள்ளண்ணே தகிடு ததிமி இதே ஒளி அவ்வளவுதான் சொல்லும். ஏய் இவன் காலை தூக்காம இவ்வளவு இறங்குது, என்ன கணக்குன்னு தெரியல. நூலை எதாவது சுத்தி விட்டாங்களா என்ன? நம்ப இவன் காலே தூக்கல. டேய் ரைட்டு இல்ல யாரா இது கீ ஐத்துறாங்களா நூறு இறங்கிடுச்சு. தண்ணி கொஞ்சம் கொடுங்கப்பா. நான் சாப்பிட்டேனா? ரைட்டு முடிச்சாச்சு. வாங்க வாங்க. உச்சார் பாரு. செகண்ட் ரவுண்டா? என்னமா பண்ணு சாப்பிட முடியும், ஈஸியா முடியும் நீங்களே. அதான் மூவாயே உனக்கு எதிரி. இருப்பா இரு, நூல் சுத்தி இருக்கான்னு பாக்குறேன். அத மாதிரி ஒண்ணு நேரவே இல்லை. வாங்க இன்னும் தள்ளி வந்துருங்க, ஃப்ரீயா இருங்க, யார் தொல்லைக்கும் போவேன். வீடியோ எடுத்துங்கிறாங்க, கால் தூக்குங்க. இழுத்து கட்டிட்டாங்க. இவன் எப்ப பிச்சான்? பிஞ்சு போச்சா? எல்லாம் முதலாளி குத்த ஐடியால பார்த்து அவங்க பண்ண ஆரம்பிச்சாங்க. கஷ்டம், அப்படி இது பண்ணாலும் கஷ்டம், நான் ரொம்ப கஷ்டம். அது கீழே வந்துடும், உள்ள வேற இருக்குது. ஆமா இது நெஞ்சு அடைக்கும் உள்ள. இப்ப எனக்கு இந்த சோல்டர் இல்லனாக்கா நான் போட்டு இருப்பேன், போட்டு இருந்தா திருப்பி கீழே தேவி நின்றுடும். ஃபுல்லா எல்லாம் வாயில போயிருக்கும். கீழே உந்தாலும் தாப்பணும்னு சொன்னேன். ஆமா அறந்து விழுந்தா ஓகே, நம்மளா ஈத்து போட்டு இல்ல. மேல போட்டு விளையாடுங்க, அது இன்னைக்குள்ள போவோம். இவன் சாப்பிட்டு தண்ணியா குடிக்க போறான். ஓ இது சாப்பிடணுமா? எடுத்துடலாம். கேமரா க்ளோஸ் எடு. இந்த பண்ணி உனக்கு முழுசா அல்ட்ரா கொஞ்சம் கொடுப்பா. ஃபைனலாக இவங்க 2 பேர் தான் வந்திருக்காங்க. மொத்தம் 3 பேர். ஒருத்தர் வரல, மீதி 2 பேர் மட்டும் தான் கலந்துக்கிறாங்க. ஒருத்தர் வரலனாலும் இந்த 2 பேரை வச்சு ஃபைனல் முடிச்சிடலான்ட்டு இதுக்கே 2-3 நாள் ஆச்சுங்க. ஸ்டார்ட் பண்ண இவங்க ரெடியாக இருக்காங்க. நிகழ்ச்சிக்கு பார்க்க போவோம், யார் வின் பண்ணுறாங்கன்றதை பார்ப்போம். பரிசு நிச்சயம். ஓகேவா? ஸ்டார்ட் ஆயிடுச்சு, பாருங்கள். இவர் தான் ஜெயிச்சிருக்காரு. இவருக்கு முதல் பரிசு, அவருக்கு 2வது பரிசு, 3வது பரிசு நான் கொடுத்துட்றேன்.